எங்களுக்கு தெரியல நான் எங்களோட ஹீட் தியரி கிளாஸ் பேப்பர் கிளாஸ்ல நாங்க 2வது கிளாஸ் சந்திக்கிறோம். 3வது கிளாஸ்ல 2016ஆம் ஆண்டுக்காவோட கேள்வியையும் அது சார்பு தியரியையும் நாங்க பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து அடுத்த கேள்வி எங்க டியூட்டோரியல் நம்ம பண்ணல. டிசம்பர் 2வது கேள்வியாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு இசை கேள்வி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். டியூட்ல 2வது கேள்வி பார்ப்போம். டியூட்ல இருக்கிற 2வது கேள்வி என்ன சொல்றாங்க ஒரு குறித்த வீடு சமையலறையிலும் குளியலறையிலும் கழுவும் நோக்கங்களுக்காக சரியா ஒரு வீடு சமையலறையிலும் குளியலறையிலும் கழுவும் நோக்கங்களுக்காக ஒரு மணித்தியாலத்திற்கு 50 பாகை சீலுள்ள வெந்நீரின் 100 கிலோகிராத்தினை நுகருகின்றது. சரியா 100 கிலோகிராத்தினை நுகருகின்றதா? ஒரு மின்கேர் கொதிகலத்தினால் 70 பாய்சியில் பிறப்பிக்கப்படும் வெந்நீர் கொதிகலத்திற்கு வெளியே 30 பாய்சியில் உள்ள நீருடன் கலக்கப்பட்டு 50 பாய்சில் நீர் உண்டாக்கப்படுகிறது. சரி, ஓகே. இப்ப அவரை தேவை வந்துகிட்டு 50 பாய்சில் உள்ள வெந்நீர் எடுக்கணும். 100 கிலோகிராத்தை நுகர்கிறதுக்கு அப்படி என்ன செய்யறாங்கன்னா ஒரு கொதிகலத்தினால 70 பாய்சியில் இருக்கிற நீரை வெளியில சூழல் வெப்பநிலை அவர் 30 பாய்சில நீரோட கலந்து 50 பாய்சில நீரை உண்டாக்குறாங்களாம். நீரின் தன்வெப்ப கொள்ளளவும் நீரின் அடர்த்திய முறையை சந்திக்க வந்திருக்காங்க எனவும் எடுக்க எல்லா கணிப்புகளுக்கும் சுற்றாடலுக்கான வெப்ப இழப்பும் கொதிகலத்தின் வெப்ப கொள்ளளவையும் புறக்கணிக்கத்தக்க கொள்கை. அந்த பாத்திரத்துல வெப்ப கொள்கை வெப்பத்தை பெற போறதும் இல்லை, வெப்பத்தை கொடுக்க போறதும் இல்லை. முதலாவது 50 பாகை சீயில் உள்ள நீரில் 100 கிலோகிராமை உண்டாக்குவதற்கு 70 பாகை சீலுள்ள கொதிகலத்திலிருந்து தேவைப்படும் வெந்நீரின் திணிவை கணிக்க சொல்றாங்க. வெந்நீர்ல திணிவை கணிக்க சொல்றாங்க. சரி, ஓகே. சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. சரியா 50 பாகை உள்ள நீரில் 100 கிலோகிராமை உண்டாக்குவதற்கு 70 பாகை உள்ள கொதிகலத்திலிருந்து தேவைப்படும் வெந்நீர் திணிவு. இவ்வளவு நல்லா பாருங்களா? எங்களுக்கு தெரியும்டா அவன் என்ன சொல்றான்னா நீங்க இப்ப ஹீட் பண்ற இதுதான் கொதிகலன்னு வைங்க. இவரை ஹீட்டர் யூஸ் பண்ணி சரியா 70 பாகை சீலரிக்கிற நீர் இருக்கு. இதையும் 30 பாகை சீலரிக்கிற இந்த சூழல் வெப்பநிலை இருக்கிற இந்த 2 நீரையும் சேர்த்துத்தான் என்ன செய்யறாங்கன்னா 100 கிலோகிராம் 50 பாகை சீலரிக்கிற நீரை உருவாக்குறாங்க. 50 பாகை சீலரிக்கிற நீரை உருவாக்குறாங்க. இது வந்துட்டு 30 பாகை. இது 30 பாகை. சரி, அதான் கதை. தேவைப்படும் வெந்நீர் திணை பாருங்க 50 பாகை சீல் உள்ள நீரில் 100 கிலோகிராமை உண்டாக்குவது. அப்ப இவர 100 கிலோகிராமை உண்டாக்குவதற்கு தேவைப்படும் வெந்நீரின் திணிவு 70%. ஓகே, நாம இத எம்முன்னு நல்லா கவனிங்க. சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. இத நாங்க இவர திணிவை நம்ம எம்முன்னு எடுத்தால் இவர திணிவு என்ன வரப்போகுதுன்னா 100 சய எம் கிலோகிராம். ஏன்னா ரெண்டையும் சேர்த்தாதான் 100 கிலோகிராம். அப்ப இதுல பாருங்க இந்த பகுதி இந்த எம் திணிவுடைய இந்த 70 பாகை சீலரிக்கிற நீர் வெப்பத்தை இழக்க போறாரு. இவரை என்ன செய்ய போறா வெப்பத்தை பெற போறாரு. அப்ப நான் எழுதுறேன் பாருங்க, நீர் இழந்த வெப்பம் சம நீர் பெற்ற வெப்பம். இப்படி கருதுறான். 70 பாகை சீல் உள்ள நீர் சரியா 70 பாகை சீல் உள்ள நீர் இழந்த வெப்பம் சம இழந்த வெப்பம் சம 30 பாகை சீல் உள்ள நீர் பெற்ற வெப்பம். 30 பாகை சீல் இருக்கிற நீர் பெற்ற வெப்பம். சரி, 30 பாகை சீல் நீர் பெற்ற வெப்பம். சரி, பெற்ற வெப்பம். அதுல எங்களுக்கு தெரிந்த சக்திக்கான சமன்பாடு போன கிளாஸ்ல நாங்க அதை விரிவா பார்த்திருந்தோம். அவரது தீங்கு தன்வெப்ப கொள்ளளவு சார்ந்து வந்தால் H = mst
ms தீட்டாங்கிற ஒரு சமன்பாடு. ms தீட்டா திணிவு தன்வெப்ப கொள்ளளவு அதே போல வெப்பநிலை வித்தியாசம். அவ 70 பாகை சீல இருக்கிற நீர் இழந்த வெப்பத்துக்கு நான் எழுதலாம் அவர m சரியா m தர அவர தன்வெப்ப கொள்ளளவு தந்திரிக்க நீர் அடர்த்தியும் தன்வெப்ப கொள்ளளவு 4200 யூஸ் பண்ணேன் 4200 தர அவர வெப்பநிலை வித்தியாசம் 70ல இருந்து 50க்கு போகும். அப்ப 70 சய 50 இது சமம் 30 பாகைசில நீர் பெற்ற வெப்பம் அவர் என்ன செய்யறாருன்னா 50 பாகைசி எடுத்துக்கிறாரு. அவரை தீவு வந்துட்டு 100 சய m கவனமா இருக்கணுமா இவரெல்லாம் கேள்வி எத்தனை கிலோகிராம் எவ்வளவு கிலோகிராம் கேள்வி 100 பாகைசில இருக்கிறது. நான் அதை m எடுத்தா இது 100 சய m வரும் ஏன்னா மொத்தம் 100 கிலோ மொத்தம் சும்மா கதை 50 30 கூட்டினா 100 வரும். அப்ப m தர அதே நீர் தானே 4200 தர வெப்பநிலை வித்தியாசம் வரும் 50 சய 50 சய சிலோட கதை பாருங்க. இதுல நாங்க என்ன செய்யலாம்னா இந்த 4200 கேன்சல் பண்ணலாம். அதே போல 70 சய 50 20 இங்கேயும் 50 சய 30 20 அப்ப அவரையும் கேன்சல் பண்ணலாம். இங்க m இங்க m இங்க m இது சமம். இதுல வந்து கேட்டு 100 சய m வரும் 100 சய m வரும். இப்ப இவரை இங்க கொண்டு வந்து m கழிப்பதால் கூட்டுப்பட்டா 2m சமன் 100 கிலோகிராம் வரும். அதே போல m சமன் 50 கிலோகிராம். அப்ப கவனமா இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் இப்ப ஏபாட் நாங்க கேள்வி செய்ய சொல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. செய்யறது ஒரு எஸ்ஏ கேள்வி வசனங்கள்ல தெளிவா இருக்கும் இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 70 பாகைசில இருக்கிற நீரை திணிவை எம்மன் எடுத்துருக்கீங்க ஸ்ட்ரக்சர்ல காட்டி போடும். நீங்க அந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ற டைம்ல இந்த வசனத்தை கொடுத்துருக்கு 70 பாகை சீல் உள்ள நீரின் திணிவை m என்க கவனமா இருக்கணுமா m என்க ஸ்ட்ரக்சர் அது பிறகு அப்ப தெளிவாக அந்த விஷயங்களை புடிச்சுக்கணும் என்ன சொல்றாங்க ரைட் ஓகே. எங்களுக்கு தெரியும்னா 2வது கேள்வி 2017ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஐ கேள்வி பாருங்க ஏற்பாடு செய்யறதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. டக்குன்னு இந்த விஷயத்தை அப்படியே நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க எழுதிய நான் செய்வோமா ஒவ்வொரு கேள்விகளா முதல்ல போர்ட்ல இருக்கிற அவ்வளவு தெளிவாக நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி நோட் பண்ணி முடிச்சேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்குமா யாராவது பரவாயில்ல உங்களுக்கு லைட்டமான சின்ன விஷயங்களா எஸ் ரைட் நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹஸ்னா தஸ்லீம் நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏற்பாடு பிரச்சனை இல்லை வாட்சியலாம் கல்வி ரைட் ஓகே தான். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அடுத்த கேள்விக்கு வரப்போம். சரி பாப்போம் என்ன சொல்றாங்க. கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் மேலே ஏயில் கணிக்கப்பட்ட 70 பாகை சீலான வெந்நீரின் அளவு சரியா மேலே கணிக்கப்பட்ட 70 பாகை சீலரிகளான வெந்நீர் அளவு நிறைய வெந்நீர் அளவு 50 கிலோகிராம் 50 கிலோகிராம். சரி பாப்போம் என்ன சொல்றாங்க. கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் மேலே ஏயில் கணிக்கப்பட்ட 70 பாகை சீலான வெந்நீரின் அளவு 30 பாகை சீலுள்ள நீரின் அதே அளவினால் மீள் நிரப்பப்பட்டு அதே அளவால மீள் நிரப்பப்பட்டு
எடுக்கப்பட்டு 30 பாய்சில நீரின் அதே அளவினால் மேல் நிரப்பப்பட்டு கொதிகலத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை 66 பாகை சீலும் குறையாமல் இருக்குமாறு கொதிகலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்நிபந்தனையை பூர்த்தி செய்வதற்கு கொதிகலத்தில் உள்ள நீரின் குறைந்தபட்ச கொள்ளளவு கிலோகிராமிலும் லீட்டரிலும் கேட்கிறாங்க. போர்டு நல்லா கவனிங்க, என்ன சொல்றான்னு பார்ப்போம். சரியா, இதனால் அழிச்சுக்கிறேன். சரியா, ஏற்பாடு முடிஞ்சு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப வரும் பி பார்ட். நல்லா புரிஞ்சுக்கணுமா என்ன சொல்றாங்க விஷயம். சரியா, பாருங்க. கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் மேலே ஏயில் கணிக்கப்பட்ட 70 பாகை சீலான வெந்நீரின் அளவு 30 பாகை நீரின் அதே அளவினால் மீள் நிரப்பப்பட்டு கொதிகலத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை 66 பாகை சீலும் குறையாமல் இருக்குமாறு இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா இந்த கொதிகலத்துக்குள்ள போட போறாங்க. சரி, போட நல்லா கவனிங்க. பி பார்ட் சரியா, பி பார்ட் கொதிகலம் இருக்கிறதா எடுத்துக்கோமா, நல்லா கவனிங்க. கொதிகலன் எடுத்துக்கோ, இதான் ஃபுல்லா கொதிகலன். இப்ப இவன் என்ன செய்யறான்னா இதுல அந்த 50 பாகை சீயை எடுத்து, சரியா 50 கிலோகிராம் எடுத்துக்கிட்டு அந்த கொதிகலத்துக்குள்ள மேல் நிரப்ப வேண்டிய 30 பாகை சீல் உள்ள, சரியா நல்லா பாருங்க. கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் மேலே ஏயில் கணிக்கப்பட்ட 70 பாகை சீலான வெந்நீரின் அளவு 30 பாகை சீல நீரின் அதே அளவினால் மேல் நிரப்பப்பட்டு கொதிகலத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை 60 பாகை சீலும் குறையாமல் இருக்குமாறு கொதிகலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிபந்தனையை பூர்த்தி செய்வதற்கு கொதிகலத்தில் உள்ள நீரின் குறைந்தபட்ச கொள்ளளவு. ரைட், ஓகே, இங்க பாருங்க. எனக்கு கொதிகலத்தின் கொள்ளளவு தெரியாது. சரியா, இப்ப நாம என்ன செய்யணும்னா கொதிகலத்துல அல்லது கொதிகலம் கொள்ளக்கூடிய நீரின் கொள்ளளவு அல்லது நீரின் கனவளவு அல்லது நீரின் திணிவுண்டு கதைச்சு நல்லமா. ரைட், ஓகே, இப்ப நான் சொல்லுவேன் கொதிகலன் கொள்ளக்கூடிய நீரின் மொத்த திணிவு இப்படி இருக்கும். கொதிகலன் கொள்ளக்கூடிய நீரின் மொத்த திணிவு கேபிட்டல் M என்க அல்லது X என்க X என்க கொதிகலன் கொள்ளக்கூடிய நீரின் மொத்த திணிவு X என்க. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா இந்த கொதிகலன்ல இருந்து அந்த மேலே நிரப்ப வேண்டிய, அதாவது மேல் நிரப்ப வேண்டிய அந்த 50 கிலோகிராம் 70 பாகசில் இருக்கிற நீரை எடுத்துட்டு 30 பாகசில் இருக்கிற நீரை நிரப்புறாங்க. ஆனா எனக்கு தெரியும் இந்த கொதிகலன்ல நம்ம எடுத்த உடனே இதுக்குள்ள என்ன இருக்க போகுது 70 பாகசில் இருக்கிற நீரும் இருக்கும். இதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா 30 பாகசில் இருக்கிற நீரை உள்ளுக்கு நிரப்புறாங்க. சரியா, 30 பாகசில் இருக்கிற நீரை உள்ளுக்கு நிரப்புறாங்க. நல்லா பாருங்க, 30 பாகசில் இருக்கிற நீரை நிரம்பின உடனே இந்த கொதிகலன் வந்துகிட்டு ஃபுல்லா நிரம்பிடணும். ஏன்னா கொதிகலன் கொள்ளக்கூடிய மொத்த நீரின் மொத்த திணிவு எக்ஸ் எடுத்துட்டேன். அப்ப நான் சொல்ல கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா இதுதான் அவர வெப்பநிலை. இப்ப அவர வெப்பநிலை இடத்துல இருக்கணுமா 66 பாகை சீல இருக்கணும். மக்களே நல்லா விளையுங்க, 66 பாகை சீல. எஸ், 66 பாகை சீக்கு வருது. 66 பாகை சீ, நல்லா பாருங்க, 66 பாகை சீ. இதுக்குள்ள நம்ம நிரப்பியிருக்கிற இந்த 30 பாகை சீல இருக்கிற நீர் 50 கிலோகிராம். அது கண்டாச்சு. 70 பாகை சீல இருக்கிற நீரை திணிவுன்னு கேட்டா அதே திணிவுல தான் இதுக்குள்ள நிரப்புறாங்க. அதே திணிவு இருக்கிறது இதுக்குள்ள நிரப்புறாங்க 30. அப்ப இதுக்குள்ள இருந்த 70 பாகை சீல இருக்கிற நீர் எவ்வளவுண்டா
x minus 50 x minus 50 கவனமா x minus 50 ஏன் இதுக்குள்ள மொத்தமாக நிரப்ப வேண்டிய நீளத்தினையும் x ன்னு எழுதிட்டேன். இதுக்குள்ள 50 கொண்டு போய் போட போறீங்க. 50 கிலோகிராம் திணிவு உள்ளதை கொண்டு போய் போட போறீங்க. 30 பாய்ச்சலுக்கு நீர் போட்டது பிறகு இந்த வெப்பநிலை 66 வரணும்னா இந்த பாத்திரம் கொள்ளக்கூடிய நீரத்தின் மொத்த நீரத்தினையும் x. அப்ப x ஆய 50 தான் அந்த 70 பாய்ச்சல் கிடைக்கும். இதுவும் அதே கதை தான். 70 பாகை சியில் உள்ள நீர் இழந்த வெப்பம் சமன் 30 பாய்ச்சலுக்கு நீர் பெற்ற வெப்பம். இங்க பாருங்க 70 பாகை சியில் உள்ள 70 பாகை சியில் உள்ள நீர் இழந்த வெப்பம் சமன் இழந்த வெப்பம் சமன் 30 பாகை சியில் உள்ள நீர் பெற்ற வெப்பம். நீர் பெற்ற சரியா 70 பாய்ச்சல நீர் இழந்த வெப்பம் சமன் 30 பாய்ச்சலுக்கு நீர் பெற்ற வெப்பம். சரி பாருங்க 70 பாய்ச்சலுக்கு நீர் இழந்த வெப்பம் 70 பாய்ச்சலுக்கு நீர் இழந்த வெப்பம் அதே சமன்பாடு தான் h சமன் ms t தான் h சமன் ms t தான் சரியா ரைட். இப்ப இந்த இடத்துல கொண்டு போலாம் 70 பாய்ச்சலுக்கு நீர் இழந்த வெப்பத்தை கதிச்சா x minus 50 into 4200 இதுல பாருங்க 70ல இருந்து 66க்கு போகுது. கவனமா இருக்கணுமா 70 சய 66 இது சமன் 30 பாகை சியில் இருக்கிற நீர் பெற்றவர் அவர் 50 கிலோகிராம் அவர் போட்டிருக்கணும் 50 தர 4200 தர அவர் 66 போறார் 30ல இருந்து அப்ப 66 சய 36 சய 30 ரைட். பாருங்கடா இதுல இவரை நாங்க கேன்சல் பண்ணலாம் 4500 கேன்சல் பண்ணலாம் மாற்றிக்கலாம். இதுல கொண்டு போனீங்கன்னா இதுல 4 சரியா 4 70 சய 66 4 அப்ப 4 into x சய 50 ஏனா இது சமன் இதுல 50 இருக்கு தர அங்க கழிச்சு விட்டீங்கன்னா 36 சொல்லுக்கலாம் நான் 9 36 இவர் ஒரு முறை இதுல 9 சரி. அப்ப x minus 50 சமன் 9 5 45 450 x சமன் 450 சக 50 x சமன் 500 கிலோகிராம் சரி. அப்ப இந்த கொள்கலன் கொள்ளக்கூடிய குறைந்தபட்சத்தில் கொள்கலன் கொள்ளக்கூடிய நீரின் மொத்த திணிவு 500 கிலோகிராமா இருந்திருக்கணும். அப்பதான் அந்த 50 பாகை சீல சாரி 30 பாகை சிலைக்கு 50 கிலோகிராம் போட்டீங்கன்னா மிச்சம் வந்துட்டு 450 கிலோகிராமாக இருந்தால் 70 பாகை சிலைக்கிற நீர் திணிவு 450 இருந்தா தான் நான் 66க்கு வரலாம் 66க்கு வரலாம். எனவே எக்ஸாம்பிள் 50 கிலோகிராம். பட் கேள்வி அப்படியே சுத்திட்டு போறாங்க பாருங்க. பூர்த்தி செய்வதற்கு கொள்கலத்தில் உள்ள நீரின் குறைந்தபட்ச கொள்ளளவு கிலோகிராமிலும் கிலோகிராமிலையும் சரி கிலோகிராமிலையும் 1 கிலோகிராமிலையும் பாருங்க. அடுத்தது அலகு மாற்றுமே உரோம இலக்கம் 2 சொல்றாங்கல்ல லீட்டரிலும் கணிக்க எந்த லீட்டர்ல கணிக்கும். எங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவுகள் கனவளவு பிடிக்கலாம். அதுல சில விஷயத்தை கவனிக்கும். இப்ப நாம நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுங்க அடர்த்தி சமன் திணிவுகள் கனவளவு அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு ஏன்னா இப்ப இந்த இடத்துல கனவளவை நாங்க காணலாம் m/d m வந்துட்டு என்ன 500 d என்ன 1000 கிலோகிராம் into minus 1000 2 மீட்டர் கியூப் லிட்டர்ல கேள்வி எங்களுக்கு தெரியும்டா 1 மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். அப்ப அரை மீட்டர் கியூப்ங்கிறது 500 லிட்டருக்கு சமம்.
விளையா 1 மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டர் சொல்லலாம். 1/2 மீட்டர் கியூப்ங்கிறது 1/2 மீட்டர் கியூப்ங்கிறது 500 லிட்டர் சொல்லலாம். ரைட், இவ்வளவுதான் விஷயம். ஒரு லைன் நம்ம பி பார்ட் லைன். ரைட், ஓகே, நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தெளிவாக லைன் இருக்குன்னு சொல்றேன். ஒரு கேள்வி தெரிய வாட்ச் வச்சிருக்காரு. என்ன சொல்றாங்கன்ற விஷயத்துல கவனமா இருந்தா நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பி பார்ட்ட நோட் பண்ணி எடுத்துட்டு confirm. சனங்களை தெளிவா பிடிச்சிக்கணும். ரவிலா நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகேடா. அடுத்த விஷயத்துல நான் வரும். சரி, பாருங்க. இனி நாங்க சி பார்ட். கேள்விகளை நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க. என்ன சொல்றாங்க வருஷத்துல கவனம். சரி, சி பார்ட் என்ன சொல்றாங்க? சி பார்ட். சரி, ரைட், கவனிங்க. நாளின் தொடக்கத்திலே பொது களத்தில் மேலே பியில் கொள்ளளவாக கணிக்கப்பட்ட நீரின் அதே அளவு திணிவு நிரப்பப்படும். சரியா, நல்லா பாருங்க. நாளின் தொடக்கத்திலே கொதிகலத்தில் மேலே பியில் கொள்ளளவாக கணிக்கப்பட்ட நீரின் அதே அளவு திணிவு நிரப்பப்பட்டு பியில நம்ம கண்டது வந்துகிட்டு 500 கிலோ. ஓகே, அதே அளவு திணிவு நிரப்பப்பட்டு ஒரு மின் வெப்பமாக்கியை பயன்படுத்தி 30 பாகை C-லிருந்து 70 பாகை C-க்கு மாறா வீதத்தில் வெப்பமாக்கப்பட்டது. போர்டு நல்லா தோணி என்ன சொல்றானுன்னா பாருங்கடா, 2017ஆம் ஆண்டு வந்திருக்க நீ சிலபஸ்க்குள்ள வந்திருக்கிற எங்கட ஒரு எஸ்ஐக்கள் ஹீட்ல ஏ பாட் நாங்க செஞ்சதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. சின்னொரு கேள்வி. பி பாட் செய்யறதும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதான் செஞ்சுக்கலாமே. எனக்கு ஒரு வசனத்தை தெளிவா பிடிச்சிட்டீங்கன்னா சரி. பாருங்க, அதே போல எங்க சி பார்ட், அதே போல எங்க டி பார்ட், அதோட கேள்வி முடியும். சரி, பாப்போம் சி பார்ட் என்ன சொல்றாங்க. பாருங்க, வசனங்களை தெளிவா பிடிச்சிருக்கோம்.
சரிதான் அந்த கொள்கலன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பிறப்பாக்கி ஒன்று இருக்காது. ஓகே, இப்ப இதெல்லாம் நிரப்பப்பட்டு அதாவது 500 கிலோகிராம் நீர் நிரப்பப்படுதாம். 30 பாகை சில்லரிக்கிறது. இதை என்ன செய்யறாங்கன்றா 70 பாகை சீர்க்கு ஒரு மாறா வீதத்தில் வெப்பமாக்கப்பட்டது. ரைட், ஓகே. இந்த இடத்துல இத 70 பாகை சீக்கு மாறா வீதத்தில் வெப்பமாக்கல் ஒரு மணித்தியாலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்ப இதை வந்து ஒரு மணித்தியாலத்துல நீங்க நிறைவேற்றப்பட வேண்டும். நோக்கத்திற்கு தேவைப்படும் வெப்பமாக்கியின் வலு பவர், வெப்பமாக்கிட வலு பவர் தான் கேள்வி. பவர் தான் கேள்வி. எங்களுக்கு தெரியல வலுங்கிறது சக்தியின் நேரம், அவ்வளவுதான். வலு சமன் சக்தி, வலு சமன் சக்தியின் நேரம், சக்தியின் நேரம். அப்ப பவர் சக்திக்கு நாம என்ன செய்யலாம்? P சமன் H over T, H over T. H க்கு பதிலா ms theta by T முடிச்சு. அப்ப பாருங்க m க்கு பதிலா 500 தர, s க்கு பதிலா 4200 தர, தீட்டாக்கு பதிலா 70 சய 30 கீழே பாருங்க ஒரு மணித்தியாலம். அப்ப செகண்ட்ல கதைக்க போனா 1 தர 60 தர 60. ஏன்னா 60 கழிச்சுனா நிமிடம், நிமிடத்துல கழிச்சுனா செகண்ட். இப்ப பாரு இதுல 500 தர 4200 தர மேலுக்கு 40 இதுல 60 தர, இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர். சரியா? அவ்வளவுதான். நீ சுருக்க வேண்டியதெல்லாம் சுருக்க. இது சுருக்கலாம் 2 சுருக்கினா 2, இது சுருக்கினா 3. ஏன்னா 3 சுருக்கலாம். இந்த ஒரு முறை இதை சுருக்கினீங்கன்னா 1 4 சைபர் 140 140. இனி 6 சுருக்கி விடுங்க. இது 2 சுருக்கினா இதுல 3, இது 2 சுருக்கினா 20. சரி, உங்கள்ட்ட விங்கி இருக்கிறது பாருங்க 500 தர 70 தர 2 கீழே 3. சரியா? சுருக்கலுக்கான நேரத்தை நான் எழுதுகிறேன். சுருக்கலுக்கான நேரத்தை எடுத்துக்கல, நீங்க சுருக்கவே பாட்டுல வருங்க. அது வந்துட்டு பாட்டுல வரும். சரியா? உங்களுக்கு வரண்டா 23 தர 14 வாட்னு. சரி, அதை விட வரும். வாட் 3 அப்படியே போயிட்டு சொற்கள் அதாவது 2 தர 500 1000 வரும். 1000 70 பிரிக்க விடும். அப்ப 70000 வரும். 70000 3 வச்சுட்டீங்கன்னா எப்படி வரும்? 23333.3 வாட். 2.3 தர 14 வாட்னு வரும். 14 வாட். ரைட், ஓகே, அது பொருத்தமானது. ஒரு லைன் வந்து கேள்வி சீப்பாட் லைட்டடா பிரமிளா நான் பழுக்கு சீப்பாட் ரைட், ஓகே, நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. 2.3 தர 14 வாட்ன்றது நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம். பிக்சர்ஸ் கொஞ்சம் படத்தை தெளிவா காட்டிங்க. வீட்டை பொறுத்தவரை எக்ஸஸ் இயக்க படங்களின் மூடாக தரச்சா நல்லா.
பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? அவ்வளவுதான் கேள்வி. கொஞ்சம் கவலைப்படுத்தா சரி. இப்படிதான் தீக்க போகுது எல்லா கேள்வியும். கீட்ட பொறுத்தவரையில இப்படிதான் கேள்வி வரும். ஒரே இயரம் வந்து அதே கெப்பாசிட்டியில தான் கேட்கும். பட் அந்த சப்ஜெக்ட கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா சரி. என்னென்ன சாப்டர் தூக்கிட்டு வராங்க கதையை பார்த்தோம்னா சரி. நோட் பண்ணியாச்சா? ரைட், ஓகே. சரி, வாங்க இப்ப டீப் பார்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரி, டீப் பார்ட் என்ன சொல்றாங்க கேள்வி பார்ப்போம். பாருங்க. டி மேலே சீல் இன் சீட் கேட்ப மேலே சீட் கேட்ப தொடக்க வெப்பமாக்கலை செய்த பின்னர் மேலே ஏயில் உள்ள தேவைக்கேற்ப ஏயில வந்துட்டு என்ன செய்யறாங்க 100 கிலோகிராம் உள்ள 50 பாலிசியில் இருக்கிற அந்த நீர்த்தியை வந்து 100 கிலோகிராம் எடுக்காங்க அப்படிதான் பாருங்க. ஏயில் உள்ள தேவைக்கேற்ப கொதிகாலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வெந்நீரை ஈடு செய்வதற்கு 30 பாகைசியில் உள்ள நீரை மீள் நிரப்ப தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு மணித்தியால காலம் முழுவதும் கொதிகலத்தின் சராசரி வெப்பநிலை 20 பாகைசியில் பண்ணுவதற்கு வேறொரு சிறிய மின் வெப்பமாக்கி வெப்பத்தை வழங்குமாறு கொதிகலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் சிறிய வெப்பமாக்கியின் வலுவை கணிக்க. ரைட், ஓகேடா. இப்ப கவனி. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னை தேவைக்கு வந்துகிட்டு அவரை தேவைக்கு வந்துகிட்டு நீரை எடுக்க நீரை வந்துட்டு என்ன செய்யறாருன்னா அந்த ஏயில இருக்கிற தேவைக்கான எடுக்கிறார். எழுதறிய 100 கிலோகிராம் திணிவுள்ள நீர் தேவை. அவன் இதை ஈடு செய்யறதுக்கு இதுக்குள்ள என்ன செய்யறான்னா திரும்ப 30 பாகை சீலரி. சரி, 30 பாகை சீலரிக்கிற இனி இவர் தேவை 30 பாகை சிலைகிற நீரை என்ன செய்யறாங்கன்னா உள்ளுக்கு நிரப்பிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த கொதிகலண்ட வெப்பநிலையை அதுக்குள்ள கொதிகலனுக்குள்ள வந்தோடனே நீர் வெப்பநிலை 70 பாகை பேணப்படும். ஆரம்பத்தில் இருக்கிற இந்த பவர் என்ன 2.3 தர 14 வாட்னு நம்ம கண்டுபிடிச்சோம். காணா ஏற்கனவே இருந்த 30 70 பாய் கொண்டு போயாச்சு. அதுக்கு பயன்படுத்திட்டீங்க. இப்ப கொண்டு போற 30ஐயும் என்ன செய்யணும்? நீங்க சீராக இந்த 70லயே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன தேவை வேண்டாம், ஒரு வலு ஒன்று தேவை. இந்த P1 சரி, ஒரு சிறிய மின்பரப்பாக்கியோடு தேவை. நல்லா விளையுங்க என்ன சொல்றாங்க. அவர தேவைக்காக வேண்டிய ஏற்பாடுல இருக்கிற தேவைக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா அவர் நீரை எடுத்து இருக்கிற அதே நேரம் அதை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வத்த விடாம நிரப்பிட்டே இருக்காரு. அது 30 பாய்ஸ் இருக்கிற நீரை நிரப்பிட்டு 30 பாய்ஸ் இருக்கிற நீரை நிரப்பிட்டு நிரப்பியும் நாங்க என்ன செய்ய போனால்னா எங்கட இந்த பகுதியில வெப்பநிலை 70 பாய்சியா தான் பண்ணிட்டு இருக்கோம். 70 பாய்சியா தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்ப இதெல்லாம் பாருங்கடா. ஏற்பாடுல அவன் என்ன செஞ்சிட்டான்னா 100 கிலோகிராம் திணிவுள்ள ஏற்பாடு அதான் கருத்து. ஏற்பாடுல வந்து என்னது சாரி 50 கிலோகிராம் எடுத்திருக்காங்க பாருங்க. திணிவை ஏற்பாடுல 50 கிலோகிராம் காட்டுங்க. சாரி 50 கிலோகிராம் அதை இது பண்றது ஹீட் பண்றதுக்கு 70 பாகை சி 50 பாகை சி ஹீட் பண்றதுக்கு இதுல வந்து 50 கிலோகிராம் சாரியா சரி 50 கிலோகிராம் நீரத்தான் வெளியெடுக்க 50 கிலோகிராம் நீரத்தான் வெளியெடுக்க. அப்ப இதுல நாங்க 30 பாய்ஸ் 50 கொண்டே போறோம். அப்ப எனக்கு அடிஷனலா தேவைப்பட போகுது. இப்ப பாருங்க இதுல தேவைப்பட போகுது என்னன்னா இவர அந்த 30 பாய்சியில் இருக்கிற அந்த 50 கிலோகிராம் திணிவுள்ள அந்த நீரை 70 பாய்சி கொண்டு போய் தேவையான ஒரு வலுவை நாங்க கொடுத்தா சரி போதுமா. இப்ப நாங்க புதுசா உள்ளுக்கு கொண்டு போறீங்க, புதுசா உள்ளுக்கு கொண்டு போறீங்க. ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கிற அந்த
450 கிலோகிராம் 500 கிலோகிராம்ல 450 கிலோகிராம் தெளிவுள்ள அந்த நீர் வந்துட்டு 70% பேணப்படும். ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒரு ஆஹ் வலு தரக்கூடிய மின்பரப்பாக்கி ஒன்று வச்சிருக்கீங்க. அதை வச்சுதான் ஹீட் பண்ணிட்டு இப்ப நாம என்ன செய்யறோம்? ஏல இருக்கிற ஒரு தேவைக்காக வேண்டிய 50 கிலோகிராம் நீரை நாங்க வெளியால எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள 30 வாரத்துல இருக்கிற நீரை நாங்க போற டைம்ல உங்கள்ட்ட கேட்காம புதுசா எங்களுக்கு தேவைப்பட போகுது. இந்த இந்த நடைமுறையை சாத்தியமாகும். இந்த நடைமுறை செய்யறதுக்கு அந்த 30 வாரத்துல இருக்கிற அந்த நீரை 70 வாசி கொண்டு போட்டா நீங்க தேவைப்படுற இந்த வருட கருவி என்னன்னு தேவை அப்படிதானே? தேவைப்படும் சிறிய வெப்பமாக்கிய வலுவை எங்களை கணிக்க சொல்றாங்க. வலு வந்துட்டு கணிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான் கதை. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனி. இப்ப 30 வாரத்துல போறோம்னா நீங்க சும்மா கதைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு P1 சமன் P1 சமன் அங்க இருக்கிற சக்தி வந்து எங்களுக்கு தேவை H சமன் ms theta by T. ms theta by T. க்கு பதிலா 50 கிலோகிராம் வெளியாக எடுத்ததுக்கு அது 50 கிலோகிராம் போடுறாங்க. 50 தர அவரது 4200 தர தீட்டாக்கு பதிலா 70 சய 30 30ல இருந்து 70 போடும். இதுல மணித்தியால் ஒரு மணித்தியால் இருக்கு. அப்ப 1 தர 60 தர முடிச்சு. அப்ப பாருங்க 50 தர கவனிங்கடா. முதலாவது கேள்வி சரிங்களா தான் மிச்சம் இருக்கிற எல்லா கேள்வியும் சரியாகும். ஏன்னா முதலாவதுல பயன்படுத்தப்பட்ட இந்த 50 வச்சுதான் நாங்க பி பார்ட் செஞ்சோம், சி பார்ட் செஞ்சோம், டி பார்ட் செஞ்சுட்டு வரோம். பி பாட்டை செஞ்சீங்க, பி பாட்டை வச்சு சி பாட்டை செஞ்சோம், சி பார்ட் முடிஞ்சு. இப்ப இனி ஏ பாட்டை வச்சு டி பாட்டை செய்ய போறீங்க. அப்ப எல்லா இடத்துலயும் இதுதான் கனெக்ட் பண்றது. அப்ப இந்த இடத்துல சுருக்கல்ல பிளவிட்டு இருந்தா இந்த கேள்வி அப்படியே இருந்தது. 50 நாங்க கண்டுபிடிக்கல, 50 கண்டுபிடிக்கல. கொஞ்சம் வசனங்களை தெளிவாக புரிச்சுட்டு பாருங்க. 40 கீழே 60 தான் இருக்கு. சரி பாருங்க. சுருக்கி விடலாமே, சுருக்கிட்டு நீங்க படிக்கிறீங்க, அதுக்கு விட வருமா? சுருக்கலுக்கான நேரங்கள சரி 2 தர 13 பாருங்க. எஸ் சரி, அவ்வளவுதான் கதை. சரி ஒரு கதை தான் இருக்கு. சரி ஒரு கதை தான் இருக்கு. பிரபிலா ஒரு லைட்டா வந்து கேள்வி என்ன நடந்தது லைட்டா? அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு 50 கிலோகிராம் நீரை வெளியாக்குறாரு. தேவைக்கான பைப்ல நம்ம அந்த 50 கிலோகிராம் உள்ள போட்டுட்டு 30 வாசில போட்டுட்டு அவரை 70 வாசி கொண்டு வந்து எனக்கு என்ன தேவை? எரிசல் தான் தேவைப்படும். பிரபிலா ஒரு லைட் 2.3 தர 13 வாட் எப்படி வந்து ரைட். ஓகே, நோட் பண்ணிடுங்க. பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் நான் பேசுற விஷயமா விளையாடாடா.